இந்த பிள்ளை மாதிரி சுமாரா இருப்பா. ஏத்தா இந்த மாதிரி பொண்ணா இருந்தா தான் உங்க ஊருக்கே ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போயிருவானே. இந்த ஊருக்கு முதல்ல கும்பிட போடுங்கனே. நீங்க பாக்க வந்த பொண்ணே இதுதான். அடிப்பிச்சு போ ஒண்ணு. ஹலோ சைட் பொண்ணு தான் பிடிச்சிருக்குது. எந்த மாதிரி பொண்ணு? இப்ப எனக்கு திருப்பி கேள்வி கேக்குற மாதிரி. என்ன சாப்பாடு செய்ய சொன்னா கட்டையால அடிப்பேன். ஓகே குட். பாத்திரம் துலக்க சொன்னா பாத்திரத்தாலே அடிப்பேன். ஓகே சலோ. துணி துலக்க சொன்னா உன்னை கிழிச்சு நாரா தொங்க விட்டுறேன். அதுதான் எனக்கு வேணும். கம் ஆன் யூ செலக்ட். உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சு ஆடணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். படுத்துறானுங்களே. டே பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. ஆமா அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. அடிக்கடி இப்படிதான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துருவியா? ஊர்ல உனக்கு வேற பொண்ணே இல்லையா? இல்ல யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துற? இவ்ளோ ஹைட்டா ஒயிட்டா காவியாங்கிற பேரோட எங்க ஊர்ல எந்த பொண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம எந்த பொண்ணு நான் சொன்ன பஸ்ல வந்ததும் இல்ல. சாரி சொன்னல. சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? தெரியாதா? சரி சரி இன்னொரு தடவை முட்டு. எது இதுவோ எது இதுவோ உன் மௌனம் சொல்கின்ற எழுத்தில்லா ஓசைகள் என்னென்று நான் சொல்லுவேன். இது அதுவோ ഇത് അതുവോ? ഇതെന്താ ഒരുമാതിരി നരച്ച നിറമുള്ള ഒരു ഷർട്ട്? എന്റെ ചുവന്ന ഷർട്ട് ഇവിടെ. ഞാനതെടുത്ത് മാറ്റി വെച്ചു. എന്തിന്? ലൈറ്റ് കളേഴ്സ് ഇട്ടാ മതി. കടുത്ത കളറൊക്കെ പെൺകുട്ടികളിൽ ആകർഷണം ഉണ്ടാക്കും. എന്റെ ഈശ്വര, ഈ വർത്താനം കേട്ട് കേട്ട് ഞാൻ മടുത്തല്ലോ. ഞാനിന്ന് തുണി ഉടുക്കാതെ പോവാൻ പോവാ. ഓ അപ്പൊ കൂടുതൽ രസമായിരിക്കുമല്ലോ. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, കാണാം പെണ്ണുങ്ങൾ എണ്ണം നിറഞ്ഞ എന്തും ചെയ്യും ചില ആണുങ്ങൾ. நான் உனக்கு கேட்கவா? என்ன எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க போறியா? உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு?
எதுக்கு பூ அனுப்பினீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணா என்ன சொன்னாரு? அழக ஆராதிக்கலனா பெரிய பாவம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாரு. இது எப்ப இருந்து உங்களோட சொல்ல நினைச்சிருந்தேன் தெரியுமா? ஒண்ணும் இல்ல.